எல்லாருக்கும் வணக்கம். நம்முடைய இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல நம்முடைய மாநில தலைவர், இந்து முன்னணியினுடைய மாநில தலைவர் திரு காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்கள் இன்னைக்கு பத்திரிகையாளர் அவரோட திரு மனோகர் மாநில பொதுச் செயலாளர் அவரும் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இருக்கார். நான் இளங்கோவன் மாநில செய்தி தொடர்பாளர். பத்திரிகையாளர் சந்திப்பு நம்ம காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்கள் தொடர்பாங்க. வணக்கம். வருகின்ற 26ஆம் தேதி தரிசன கட்டணம் ரத்து செய்ய சொல்லி தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்ட தலைநகரிலையும் இந்து முன் சார்பில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்கின்றது. மற்ற மதங்கள் எல்லாம் சர்ச்சிலையும் மசூதிலையும் தரிசன கட்டணம் அவங்க வாங்கறதில்ல. அரசாங்கத்தை கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த அறநிலைத்துறை இந்து கோயில மாத்திரம் தரிசன கட்டணம் பண்றாங்க. குறிப்பா விஐபி சிறப்பு தரிசனம் இப்படி பல்வேறு வகையில எப்படி இந்த சினிமா டிக்கெட் போட்டு பிளாக் மார்க்கெட்ல சினிமா டிக்கெட் விற்பாங்களோ அந்த மாதிரி தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. தொடர்ந்து இது இருக்கக்கூடாது. நாம் தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். குறிப்பா இப்ப புதுசா அரசாங்கம் வந்திருக்குது. இந்த அரசாங்கத்தினுடைய கவனத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டமானது அமையும். அரசாங்கம் கவனம் கொடுத்து உடனடியாக இந்த தரிசன கட்டணத்தை ரத்து செய்யணும் அப்படி இந்த 26ஆம் தேதி இருக்குது. குறிப்பா பழனி அந்த பகுதியில அடிவாரத்துல 100 கோடி மதிப்பான சொத்தை அபகரிக்கிறதுக்கான திட்டமிட்டு 2 கோடி ரூபாய்க்கு விலை பேசி அதை வித்திருக்காங்க. அது ஏற்கனவே பல முறை முயற்சி பண்ணியிருக்காங்க. குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில அதை மாற்றுவதற்கான முயற்சி நடந்திருக்குது. அந்த முயற்சி தொடர்ந்து அது தோல்வி அடைஞ்சிட்டே இருந்திருக்குது. அந்த நேரம் சரியான நேரத்தை சில அரசியல்வாதிகள் குறிப்பா திமுக இருக்கக்கூடியவங்க அந்த முயற்சி செஞ்சு அது வெற்றி அடையறதுக்கான முயற்சி செஞ்சு அது வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களும் ஆன்மீக பெரியவரும் உடனடியாக அந்த செய்தியை பெரிசாக்கி நம்முடைய மீடியா அதுல எல்லாம் கொஞ்சம் செய்தி வந்த பிறகு இப்ப அந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு போயிருக்குது. அவங்க நிறைய இடங்கள்ல விசாரணை பண்றாங்க. குறிப்பா அந்த பகுதியில திமுக இருக்கக்கூடிய அந்த வார்டு செயலாளர் பழைய கவுன்சிலர் சாட்சி கையெழுத்து போட்டிருக்காரு. அவருக்கு நிறைய தொடர்பு இருக்குங்கிற மாதிரி அங்க பொதுமக்கள்லாம் பேசிக்கிறாங்க. அதனால இந்த அரசாங்கம் உடனடியா இன்னும் அதுக்கு யார் பின்னணியில் இருக்காங்க, யார் இருக்காங்க, எவ்வளவு பெரிய பெரிய ஆளா இருந்தா கூட நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நாம அதுக்கான அங்க ஒரு உண்ணாவிரதம் இருக்காங்க. 26ஆம் தேதி தமிழ்நாடு ஒரு ஆர்ப்பாட்டம்னா கூட பழனியில ஒரு நாள் உண்ணாவிரதம் இருக்காங்க. அதுல நிறைய ஆன்மீக பெரியவங்க மடாதிபதிகள்லாம் வர்றதாக சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு ஒரு நாள் உண்ணாவிரதம் இருக்கிறதாக அங்க பழனியில் முடிவாயிருக்கு. நீங்க ஏதாவது கேட்கணும் அப்படின்னு இல்ல நாமளும் கூட என்ன சொல்றோம்னா சிபிசிஐடியோட சிபிஐ விசாரணை வேணும். ஏன்னா இது ஒரு நீண்ட காலமா நடக்கிறதா சொல்றாங்க. 1988 அந்த தானமா கொடுத்துருக்காரு. அதுக்கு பின்னாடி அது ஏதோ குத்தகை கொடுத்துருக்காங்க, வாடகைக்கு போயிருக்காங்க. இப்படி பல்வேறு அந்த காலகட்டத்துல இருந்து இது தொடர்ந்து நடந்திருக்குது. சமயத்துல 24 அதுக்கு பின்னாடி அது எப்படியாவது அந்த இடத்த தனியாருக்கு கொண்டு போகும்னு சொல்றாங்க. அது தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. அதனால இது ஒரு நீண்ட சிபிஐ விசாரணை பண்ணாதான் அதுக்கு யாரெல்லாம் பின்னாடி இருக்காங்க, எந்தெந்த அரசியல்வாதி இருக்காங்க. ஏன்னா சில நேரத்துல கட்சி சார்பு இல்லாம எல்லா கட்சியும் சேர்ந்துக்குவாங்க. இது மாதிரி ஒரு கோயில் எடுக்கணும்னா திமுக மாத்திரம் இல்லாம எல்லா அரசியல்வாதியும் எடுத்துக்குவாங்க. அதனால சிபிஐ விசாரணை எதுவும் சரியா இருக்குங்கிறதா இன்னைக்கு உண்ணாவிரத்தில் நம்ம அதை கேட்க போறோம். இந்த கோயிலை விட்டு வெளியேறணுங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கான ஒரு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கு கூட நடக்குது. நம்முடைய தயானந்த சரஸ்வசாமிகள் போட்ட வழக்கு தொடர்ந்து அங்க இருந்துட்டு இருக்குது. எப்படி முஸ்லீம்னுடைய மசூதி அவங்களுடைய சொத்துக்கள் அவங்க கையில் இருக்குதோ
கிறிஸ்தவருடைய சொத்து கையில் இருக்குதோ அது மாதிரி ஹிந்துக்கு தனியா வாரி அமைச்சு கொடுக்கணும் அப்படி நாம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். அதனால இந்த இந்து அறநிலையத்துல தொடர்ந்து எல்லா ஆட்சியிலையுமே ரொம்ப மோசமா தான் நடந்துட்டு இருக்கு. அவங்க வருமானத்தை பார்த்து தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா சில சில பெரிய கோயில் இருக்குப்பா, மதுரை ஆகட்டும், திருச்செந்தூர் ஆகட்டும், பழனி ஆகட்டும், வருஷத்துல ஒரு 100 கோடி 150 கோடியான வருமானம் வருது. அந்த கோயில் இருக்கக்கூடிய போன திமுக அரசாங்கம் வந்து தங்கத்தெல்லாம் உருக்கி இருக்காங்க. அதை நாம கூட வெள்ளை அறிக்கை கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். பெரிய ஊழல் அங்கதான் நடக்குது. அதனால இந்த அறநிலைத்துறை இந்த தனியார் ஒரு வாரி அமைச்சு கொடுத்துட்டு அவங்க வெளியேறணுங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். இது தொடர்ந்து இருக்குது. திமுக ஆட்சியிலிருந்து நிறைய மாநில தரிசன கட்டணம் இல்லை. நிறைய வந்து அவங்க உண்டியல கொடுக்கக்கூடியது எல்லாமே 100 கோடி 150 கோடி ஒவ்வொரு கோயில் வருமானம் இருக்குது. பொதுமக்கள் நிறைய கூட்டம் இருக்கிறதுல வசதி பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். இப்ப திருப்பதி போனா அந்த சௌரியமா அவங்க வந்து எவ்வளவு கூட்டம் எவ்வளவு நேரம் ஆனா கூட ஒரு அமைதியா உட்கார்ந்து போறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி இருக்குது. இங்க திருச்செந்தூர்ல தொடர்ந்து பிரச்சனை இருக்குது. அது மாதிரி கூட்டம் நிறைய வர்ற இடங்கள்ல வசதிகள் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்றோம். வருமானத்தை மாத்திரம் பார்க்காங்க, பக்தனுடைய சௌரியங்களை பார்க்கறது இல்லை அப்படிங்கிற நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். இல்ல தலை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னும் அது முடிவாகல. இந்த அரசாங்கம் நமக்கு ஒன்றும் தெரியல. என்ன போன அரசாங்கம் எல்லாமே ரம்ஜானுக்கு வாழ் சொல்லுவாங்க, பக்ரீத்துக்கு வாழ் சொல்லுவாங்க, கிறிஸ்துமஸ்க்கு வாழ் சொல்லுவாங்க, விழா கொண்டாடுவாங்க. விநாயகர்னா வந்து தள்ளி நிற்பாங்க, ஏதோ தீண்டத்தகாத மாதிரி தள்ளி நிற்பாங்க. இந்த அரசாங்கம் பார்க்கல. ஏன்னா இந்த அரசாங்கம் ஏற்கனவே பதவியேற்கும் போதே நம்முடைய ஜோசப் விஜய் அவர்கள் மதசார்பற்ற முறையில் நாங்கள் எல்லா மதத்துக்கு ஒரே மாதிரி நடப்புன்னு சொல்லியிருக்காரு. அது இனிமேல் தான் நமக்கு தெரியும். அந்த தலைப்பெல்லாம் இனிமேல் கண்டிப்பா அதுக்கான ஒரு கண்டிப்பா உங்களை சந்திப்பு இருக்கும். அதுல அந்த விவரம் சொல்லுவோம். என்னன்னா நீங்க ஏற்கனவே கேட்ட மாதிரி பழனி சம்பவத்துல அவருக்கு இருக்குது சம்பந்தம் இருக்குதா அப்படின்னு ஒரு பேச்சு வருது. நமக்கு அது தெரியல. ஆனா பொதுவா ஒரு சில இடங்கள்ல ஆய்வு போயிருக்காரு. திருச்செந்தூர் கூட ஒரு ஆய்வு போயிருக்கு. அது நல்ல விஷயமா நம்ம அப்பவே உடனே அவரை பாராட்டுறோம். அதனால இன்னும் அவருடைய செயல்பாடு நமக்கு இன்னும் தெரியலையே. கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு. தொடர்ந்து அவர் மாதிரி ஆய்வு போய் நல்லா இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே இந்த கோரிக்கைலாம் வச்சிருக்கோம். வசதிகள் பக்தருக்கு வசதி செஞ்சு கொடுக்கணும், எல்லா சௌகரியம் பண்ணி தரோம்னு சொல்லியிருக்கோம். நிறைய கூட்டம் இருந்ததுன்னா எப்படி சௌகரியமா போக முடியுது அப்படி வந்து அதுக்கான ஏற்பாடு அவர் பண்ணி கொடுத்தாருன்னா நம்ம அவர் பாராட்டலாம். எப்படி போறாரு இனிமேல் தான் தெரியும். புரியல. தரிசன கட்டணத்தை ரத்து செய்யணும், வர்ற பக்தர்களுக்கு சௌகரியம் பண்ணி கொடுக்கணும். இந்த இப்ப வந்திருக்க அரசாங்கம் வந்து அந்த தங்கத்தை எல்லாம் உருக்கி இருக்காங்க. இப்ப அது வெள்ளரிக்கை கேட்கிறோம். அதெல்லாம் என்னென்ன அதுல ஊழல் நடந்திருக்குதுங்கிறதெல்லாம் இந்த அரசாங்கம் விசாரிக்கணும் அப்படிங்கிறத அறநிலையத்துறை இதெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இருக்கோம். கோயில் இடங்களை பாதுகாக்கணும். அது மாதிரி ஏன்னா நிறைய கோயில் இடங்கள் ஆக்கிரமிப்புல இருக்குது, வாடகை வாங்குறது இல்லை. குறிப்பா திருப்பூர்ல அந்த மார்க்கெட் ஒட்டி ஒரு இருக்குது. ஒரு நாளைக்கு 3500 ஒரு கடைக்கு வசூல் பண்றாங்க. ஆனா இங்க வந்து மொத்தமா ஒரு மாசத்துக்கு சேர்ந்து 6000 இந்த கோயில் இடத்துல வசூல் பண்றாங்க. பாய்க்கு வந்து அவங்க வந்து என்ன சொல்றது, கையூட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ஏதோ மாசம் மாசம் தனியா வசூல் பண்ணிக்கிறாங்க. இது மாதிரி நிறைய இடங்கள் தமிழ்நாடு பூரா இந்த மாதிரி ஊழல் நடக்குது. இதெல்லாம் இவங்க இந்த அமைச்சர் பார்த்தாருன்னா நல்லா இருக்கும். சரியான முறையில அந்த வாடகை அந்த கோயிலுக்கு வரணும் அப்படிங்கிறத நம்ம அந்த பத்திரிகை குறிப்பு இருக்கு, வாங்கிக்கலாம். சென்னையில ராஜரத்னம் ஸ்டேடியம் சொல்றாங்க. சென்னையில ராஜரத்னம் சென்னையில வந்து ராஜரத்னம் ஸ்டேடியத்துல இந்த ஆர்ப்பாட்டம் கோரிக்கை தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். கோரிக்கை வந்து ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தான் கோரிக்கை கொடுத்துட்டு அங்கங்க கலெக்டர் இதுல அந்த கோரிக்கை கொடுப்போம் எல்லாம். ஏன்னா இன்னைக்கு வர அரசாங்கம் சந்திக்கிறதுக்கு ஏதோ பயப்படுறாங்க.
முஸ்லீம் ஓட்டும் கிறிஸ்துவ ஓட்டுக்கா என்னன்னு தெரியல, பயப்படுறாங்க. நாம முதலமைச்சரே சந்திச்சு இந்த கோரிக்கைலாம் சொல்லணும்னு கேட்டிருக்கோம். இன்னும் அவங்க அதுக்கான நேரம் ஒதுக்கல. நேரம் ஒதுக்கினா இந்த கோரிக்கைகளை நம்ம கண்டிப்பா கொடுப்போம்.